விஷ்ணு பிரமா. நீதி கொடுத்ததே கடவுள், நியாயத்துக்குடி கொடுத்தது கடவுள், தர்மம் கொடுத்தது பூமியில் கடவுள். எல்லாம் மதமாக பிரித்து சாதியை பிரித்து எல்லாம் அசிங்கம் பண்ணி பூமியில் பாடாப்படுத்தி வச்சுருக்கான். தாம் பெத்த புள்ள 7 ஜென்மமாக தூக்கி போட்டே எதிரிலே கொண்டு வந்தார். 2 பிள்ளையும், பொம்பளை பிள்ளையும் இளைய பையனையும். நாகராஜன் எப்பயுமே கழுத்தில் தான் இருப்பான். அவனை விட்டுட்டா உலகமே அழிஞ்சு போகும், நாடே அழிச்சிருவான். அதனால் கழுத்திலே போட்டார். நீதி கேட்கான் இளைய பையன். அந்த நீதிக்கு அந்த விட பார்க்கார். இளைய பையன் நீதி கேட்ட உடனே, நீதி கிடைச்ச உடனே உலக நாடு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், தர்மம் கிடைக்கும். இளைய பையன் ராசியில தான் நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், தர்மம் கிடைக்கும். பொம்பளை பிள்ளை பிறந்த பிறப்பு நட்சத்திரத்தில் தாய் தாப்பன் உட்கார்ந்து உலக நாடு பூமியில் நடத்துகிற கணக்கு பொம்பளை பிள்ளை நட்சத்திரம். இதான் முக்கால் சத்தியம். நீதி போராடுதான் இளைய பையன், நியாயத்தை போராடுதான் இளைய பையன். தர்மம் ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு கைலாசத்தில் இவன் தர்மம் கொடுக்கான், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கான். அந்த தர்மம் இவனுக்கு கிடைச்சி இளைய பையனுக்கு தர்மம். அந்த தர்மத்தை மானிட பிறவி அழிச்சானா கைலாசத்திலிருந்து கடவுளுடைய மகன் நாக்கால விட்ட வாக்கு தப்பாது, தண்டனை வாங்கி தீர்வான். பூமியில் மடிவான், ஆக்ஷனில் போயிடுவான், இடி மின்னல்ல போயிடுவான், நிலநடுக்கம் காற்று புயலில் போயிடுவான். அதான் தர்மம். தர்மத்துக்கு கொடுத்த புள்ள, தர்மம் வாங்கின புள்ள இளைய பையன், 3வது பையன். தர்மம் கொடுத்த புள்ளதான் ஈஸ்வரன் பரமசிவனை தாய் தாப்பனை தொட முடியும். மற்ற யாரும் உலகத்தில் 7 ஜென்மமா யாரும் ஈஸ்வரன் ஈஸ்வரி பரமசிவன் பார்வதிய யாரும் தொட்டது கிடையாது. முக்கால் சத்தியம். சொந்த புள்ள, கர்ப்பத்தில் பிறந்த புள்ள 3வது பையன் தொட முடியும். பொம்பளை புள்ள நட்சத்திரத்தில் உயிரோட்டமாக பூமியில் சிவனும் பார்வதியும் உட்கார வேண்டிய அவங்களுக்கு வந்த பிரார்த்தனம், பூமியில் இறங்கின பிரார்த்தனம், பூமியில் உட்கார்ந்த பிரார்த்தனம், இப்போ பூமியில இருந்து நடத்துகிற பிரார்த்தனம். இதுதான் பொம்பளை பிள்ளையோட நட்சத்திரம். முக்கால் சத்தியம். விஷ்ணு பிரமா. பார்த்துக்கோங்கண்ணா, குடும்ப வாரிசு போட்டவனே அவர் எவ்வளவு செலிம்பா உட்கார்ந்துருக்காருன்னு பார்.